ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுக்கரையில் இருக்கிற தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி பௌர்ணமி. இங்கே வந்து கிரிவலம் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து சாமி தரிசனம் பண்ணலாம். இங்கே உள்ளே வந்தோட்டே பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம கொஞ்சம் வெளியில் தள்ளி வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்து கோயிலோட அடிவாரத்துக்கு நம்ம போவோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் கிரிவலத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. மற்ற நேரம் வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அனிமல்ஸ் நிறையா அங்கே நடமாடுறதா அவங்க சொல்கிறாங்க. நம்ம கூடயும் கிரிவலம் வீடியோ ஒன்று செப்பரேட்டாக போடுவோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய யானை இருக்கிறதுக்கான எவிடன்ஸ்லாம் வந்துட்டு நிறைய யானை சாணி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அவங்களும் மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது நம்ம கிரிவலம் ட்ராக்கில் தான் போகணும், அதை தவிர வேறு ட்ராக்கில் நீங்கள் போனீங்கன்னா அனிமல்ஸ் அட்டாக் ஆச்சுன்னா நாங்கள் கிரிவலத்தையே கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி சண்டே, பட்டு பௌர்ணமி வேறு, அதனால் நல்ல கூட்டம் இருந்தது. நிறைய பேர் காலையில் ஏர்லியராகவே வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்துட்டு மலை ஏறிட்டு இருந்தாங்க. மலை ஏறி முடிஞ்சிட்டு அன்னதானமும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அவங்க அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் பஸ் ஸ்டாண்டெல்லாம். இந்த கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 6:30லேருந்து 12:30, 2:30லேருந்து 5 மணி. 5 மணிக்கு மேலே அலோடு இல்லை. அப்புறம் கிரிவல நேரம் 7 to 4. இது முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மலை ஏறினோம். முன்னாடியே பார்த்திங்கன்னா விநாயகரும் முருகருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. அவங்கள தரிசிச்சுட்டு மெதுவாக வந்து மலை ஏற ஆரம்பித்தோம். முன்னாடி கார்த்திகை தீபம் இல்லையா, அதனால் கீழேயும் சரி மேலேயும் சரி நல்ல ஒரு பெரிய வந்துட்டு அந்த தீபம் போடுற இது வச்சுருந்தாங்க. உற்சவர் மாதிரி இங்கே சிவனும் பார்வதி இருந்தாங்க. அப்புறம் மெதுவாக மலை ஏறலாம் வாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாலக்காடு ஹைவேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தான் உங்களுக்கு தெரியும். சிவசிவான்ட்டு சொல்லிட்டு அந்த லைட் வந்து உங்களுக்கு மின்னிட்டு இருக்கும். இந்த கோவில் வந்து ஒரு 20 மினிட்ஸில் நம்ம மலை ஏறிடலாம், எங்கேயும் நிற்காமல் ஏறினா. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு சரியான பாதையெல்லாம் இல்லாமல் இருந்தது. நான் ஒரு 6 to 7 இயர்ஸ் முன்னாடி சொல்கிறேன். இப்போ நல்லா கமிட்டியெல்லாம் போட்டு ஸ்டெப்ஸு வந்து மேலே வரைக்குமே நல்லா போட்டாங்க. சில இடத்துல மட்டும்தான் ஸ்டீப்பாக இருக்குது, அந்த இடம் வரும்போது நான் சொல்கிறேன். மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு நார்மலாகவே ஏறிடலாம். எல்லாருமே ஏறுறாங்க, வயசானவங்கள்லேருந்து எல்லாருமே ஏறுறாங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாலக்காடு போகிற வழியில் மதுக்கரை அப்படின்னு ஒரு இடம் வரும். அங்கே மரப்பாலம் அப்படின்னு ஒரு ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் இறங்கி அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கு தான். பைக் கார் வந்தீங்கன்னா அடிவாரத்துக்கே வந்துடுது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம், அதனால நம்ம கோயிலை பற்றி கடவுளை பற்றிலாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது ஓம் நமச்சிவாய, அதுதான் வந்து சிவனோட மந்திரம். நம சிவாய, என்னது இல்லை சிவனுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் பார்த்திங்கன்னா அவரோடது. அந்த ஐஸ்வர்யத்துக்கு அவர் தான் சொந்தக்காரர். அதை எதுவுமே என்னது இல்லை. இப்போது என்னதுன்னு நம்ம நினைக்கும் போது தான் மமகாரம்னு வந்துடுது. அகங்காரம்னா நானுன்ற எண்ணம், மமகாரம்னா எனதுன்ற எண்ணம். எனது பைக், எனது ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம உரிமை கொண்டாடுறோம். அந்த உரிமை கொண்டாடுற இடத்துல தான் வந்து நம்மளுக்கு பிரச்சனையாக வருது. ஏன்னா அந்த பொருள் இல்லாமல் போயிட்டாலோ இல்லை இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனால் இங்கே இருக்கிறது அனைத்துமே பார்த்திங்கன்னா ஈஸ்வரனுடையது. அதனால் நம்ம சிவாய, என்னது இல்லை சிவனது. இப்போ நம்ம இந்த மாதிரி கிரிவலம் இல்லை கோயிலுக்கு வரும்போது இந்த மாதிரி வந்துட்டு மந்திரங்களெல்லாம் வந்து நம்ம சிந்தனை செய்யும்போது நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கிது. இந்த கிளாரிட்டி பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைஃப்பை டீல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ஈஷாவாசிய உபநிஷத்துலையும் பார்த்தீங்கன்னா ஈஷாவாசியம் இதகம் சர்வம் அப்படின்னு சொல்லுது. அதாவது இங்கே இருக்கிற அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுது. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம படைப்புனா என்னன்னு தெரியணும். சிருஷ்டி மற்ற ஒரு காமனான ஒரு டெர்மினாலஜி எப்படின்னா கடவுள் இருக்காரு, அவர் நம்ம உலகத்தை படைச்சாரு அப்படின்ட்டு. ஆனால் நம்ம உபனிஷத் வேதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, கடவுள் வந்து உலகத்தை படைக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி கடவுள் மட்டும்தான் இருந்தார்.
இப்போ கடவுள் மட்டும்தான் இருக்கிறாருன்னா இந்த உலகத்தை அவர் எப்படி படைச்சார்? அதோட பொருள் காரணமும் அறிவு காரணமும் அவராக தான் இருக்க முடியும். இந்த உலகம் வந்து எப்படி வரணும் அப்படின்ற அந்த அறிவு, அந்த மாயா சக்தின்னு சொல்லுவாங்க, அந்த மாயா சக்தியை பயன்படுத்தி அவர் வந்து இந்த உலகத்தை படைக்கிறார். அப்போ படைக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் அறிவு வந்துருச்சு. அப்போ அதோட பொருள், அப்போ பொருளாகவும் இருக்கிறது அவர் தான். அதனால தான் வந்து இங்கே இருக்கிறது அனைத்தும் ஈஸ்வரன். அவரே பார்த்தீங்கன்னா உலகத்தோட அந்த பொருட்களாகவும், அவரே பார்த்தீங்கன்னா அது எப்படி வரணுன்ற அறிவாகவும் அவர் தான் இருக்கிறாரு. இதோட அடையாளமாக தான் இப்போது கோயிலில் வந்து சிவலிங்கம்லாம் பிரதிஷ்டை பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆவுடையார் தனியாக இருப்பார், லிங்கம் தனியாக இருக்கும். இப்போ ஆவுடையார் அந்த பொருள் காரணமும் அவர் தான், அறிவு காரணமும் அவர் தான் அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக வந்து அவங்க ரெப்ரசன்டேட் பண்ணுறாங்க. அந்த லிங்கத்துக்கு வந்து நம்ம அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஆலம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுவாங்க. அடுத்தது மனுஷன் வந்து பிறக்கும் போதே அவன் இன்பில்டாக அவனுக்கு எமோஷன்ஸோடு தான் பிறக்கிறான். நம்ம பார்த்திங்கன்னா பல ஜென்மமாக வந்து பிறந்து பிறந்து இறந்துட்டு இருக்கோம். அப்போது நம்மளோட ஆள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா பல பிறவிகளோட அந்த ஞாபகம் வந்து பதிவாக இருக்கும். இப்போ அந்த பதிவு அப்புறம் பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு இன்பில்டாக வந்திருக்கும். எமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணத்தை ட்ரிகர் பண்ணும், எண்ணம் கூடயே இன்னொரு எமோஷன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணும். ஆனால் புத்தி பார்த்திங்கன்னா பிறந்ததுக்கப்புறம் தான் வளருது. அப்போது சின்னதாக இருக்கும்போது நம்மளுக்கு பயம், கோபம் அந்த மாதிரி உணர்வுகளோடு தான் நம்ம பிறக்கிறோம். அதனால தான் சில சுச்சுவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டீல் பண்ணும்போது டக்குன்னு கோவம் வந்துடும். நம்ம கோவத்தில் ஏதாவது பேசிட்டோம்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்புறம் நம்மளே வந்து கோவம் தணிஞ்சதுக்கப்புறம் ஏன்டா நம்ம கோவப்பட்டோம் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் அந்த நிமிஷம் கோவம் வரும்போது நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஐயோ நல்ல வேலை நான் எதுவும் பண்ணலை, அப்போ பார்த்திங்கன்னா அறிவு வந்து லேட்டாக தான் வேலை செய்யுது, உணர்வு உடனே வேலை செய்யுது. இப்போ உணர்வு அடிப்படையானது நம்மளுக்கு. அப்போது இந்த உலகம் பார்த்திங்கன்னா அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது, நாளை பொழுது எப்படி இருக்குன்னே தெரியாது. நம்ம காட்டுவாசியாக இருந்தபோது கூடயும் நம்மளுக்கு எப்போ எங்கேருந்து ஆபத்து வரும்னு தெரியாது. அதனால தான் நம்மளுக்கு இருட்டை கண்டாலே பயம். ஏன்னா 6 மணிக்கு மேலே எந்த அனிமல்ஸ்னால நம்மளுக்கு ஆபத்து வரும்னு தெரியாது. இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாம்பை கண்டா பயம். ஏன்? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆபத்து எங்கேருந்து வரணும், மனசு வந்து எப்பயுமே ரெடியாக இருக்குது. அப்போது மனசோட இயல்பான இது பார்த்திங்கன்னா பயம், பாதுகாப்பு. இது பார்த்திங்கன்னா ஒரே காயினில் இருக்கிற ஹெட்டு டெய்ல் மாதிரி தான். அப்போது பாதுகாப்பு நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? ஏன்னா எமோஷன்ஸை நீங்கள் லாஜிக்கலாக வந்துட்டு சொன்னால் அது புரிய வைக்க முடியாது. இப்போ எமோஷனை நம்ம இன்னொரு எமோஷன் கொடுக்கணும். அப்போது பாதுகாப்புன்ற எமோஷன் யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? இந்த உலகத்தை படைத்தவர் யாரோ அவரோட கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்குது. அதனால தான் அவரை ஈஸ்வரன்னு சொல்கிறாங்க. அந்த ஹூ கண்ட்ரோல் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம மனசுக்கு லாஜிக்காக சொன்னால் அது புரியாது. அதனால நம்ம இந்த மாதிரி உனக்கு பயத்துக்கு பாதுகாப்பு அவர் தருவார், அவர்கிட்ட நீ சரண்டர் ஆகு. அப்படி சரண்டர் ஆகுன்னா உன்னோட எல்லா பிரச்சனையிலேருந்தும் உன்னை அவர் மீட்டு வெளியில் கொண்டு வந்துடுவார்னு சொல்லும்போது மனசு பூர்ண சரணாகதி அடைஞ்சு நாளை பொழுது பகவான் பார்த்துக்குவார். எனக்கு என்னோட முருகரோ ஐயப்பனோ என்னை கூடயே இருந்து வழி நடத்துவாருன்ற போது இவனோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாகவே செய்கிறான். ஆனால் அதோட பலன் பார்த்தீங்கன்னா கடவுள் என்னை காப்பாற்றுவார், கடவுள் எனக்கு என்ன தேவையோ கொடுப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸுன்ற ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு காரியம் செய்கிறேன், நான் ரிசல்ட் எக்ஸுன்ற பையன்கிட்டேருந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு ரிசல்ட் கடவுள் தருவார் அப்படின்னு நம்ம திருப்தியாக வந்துடுவோம். கோயில் போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் என்னன்னா மனசுத்தம் தான். நம்ம மனசு வந்து சீக்கிரம் அழுகக்கூடியது. அந்த மனசை வந்து நம்ம வந்து தூய்மையாக வச்சுக்கணும்னா இந்த கோவில், பூஜை, பஜனை போன்ற எல்லாமே நம்ம செய்யும்போது மனசை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம். அதாவது விருப்பு வெறுப்புலேருந்து நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம். அடுத்தது சமபுக்தி. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசிட்டு வெளியில் வந்தோன்னா அவங்க பிரசாதம் கொடுப்பாங்க. எதிர் வந்து உங்களுக்கு விபூதி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏதோ சக்கரை பொங்கல் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ எது விபூதி கொடுத்தாலும் ஏற்றுக்கிற மனசு எனக்கு வந்துருச்சு, இல்லை எனக்கு வந்து சக்கரை பொங்கல் கொடுத்தாலும் நான் அதை சாப்பிட்டுக்கிறேன். இது என்ன ஆகுது? சமபுக்தி வந்து எனக்கு உருவாகிறதுக்கு அடிப்படை ஆகிடுது. இப்போ கோயில் வழிபாடு பண்ணிட்டு எனக்கு கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை நான் சமமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மனநிலை அவனுக்கு வந்துடும்.
இதை தான் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் யோகம் சமத்துவம் உச்சதே அப்படின்னு சொல்லுவார். சமத்துவம்னா விருப்பு வெறுப்பு ரெண்டையுமே நான் சமமாக பார்ப்பேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு இந்த பூஜை புனஸ்காரம் வழிபாடு கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை இதெல்லாம் நம்மளுக்கு கொண்டு போய் விடும். இப்போது கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே படைப்பை பற்றி பேசணும். அதில் பார்த்தீங்கன்னா சூட்ச்ம ஸ்தூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூட்ச்ம பஞ்சபூதங்கள் வந்து ஸ்தூலமாக மாறிச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகம் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா பிராணன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடி பிராணன். இந்த நாடி பிராணனால தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த சிருஷ்டி. இப்போது என் மனசு பார்த்திங்கன்னா அதே தான், என் உடம்பு பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியலை தான் உங்களுக்கு வந்து படைக்கப்பட்டிருக்கு. அது வந்து கண்ணுக்கு தெரியாது, அது வந்து சூட்சுமமானது. இப்போ கோயில் மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 6 காலம் பூஜை பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா பிராணனோட சென்டர் மாதிரி இருக்கும். இப்போது நம்மளே பார்த்தீங்கன்னா சோகமாக இருந்தாலோ இல்லை சங்கடமாக இருந்தாலோ என்ன பண்ணுவோம், நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிறத நம்மளுக்கு உணரலாம். இதே நான் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவான இடத்துக்கு நான் வந்து போகிறேன், ஒரு சங்கடமான நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போகிறேன்னா என்னை அறியாமலே நான் டயர்டாயிடுவேன், என்னை அறியாமலே நான் சோகத்துக்கு போயிடுவேன். அப்போது கோவிலில் வந்து ஒரு எனர்ஜி சென்டர் மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசு வந்து அந்த பிராணன் பற்றாக்குறையினால தான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அப்போ பிராணனும் உங்களுக்கு கிடைச்சிடும், உங்கள் மனசும் வந்து ஒருமை அடைஞ்சிடும். இந்த மாதிரி மனுஷன் தேடுற எல்லாமும் அறம் பொருள் இன்பம் இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது கோவிலில். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மாதிரி தான். நம்ம மேலும் பேச பேச கோயிலில் பற்றி நம்ம ஆழமாக ஒரு புரிதல் ஏற்படும். புரிதல் ஏற்பட நம்ம கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து ஜாஸ்தியாகும். ஏன் வந்து நம்ம பயப்படுறோன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு சரியாக தெரியல, அதனால தான் பயப்படுறோம். அதாவது அறிவு வந்து சரியாக அந்த பொருளை பற்றி எனக்கு இல்லை, அதனால தான் எனக்கு பயம் வருது. இப்போது எனக்கு சரியான அறிவு வந்துடுச்சுன்னா பயத்துக்கான காரணம் போகும். இப்போ நான் சரியான அறிவு மூலியமாக நான் கடவுள்கிட்ட சரணாகதி பண்ணும்போது என்னோட பயம் வந்து அங்கே வந்து தைரியமாக மாறிடுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.